அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு அடுத்த 2 வாரங்களில் ஒரே ராசியில் 6 கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மை ஏற்பட இருக்கு. அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 2 வாரங்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல, அதாவது இந்த அடுத்த 2 வாரங்கள் முழுவதுமே கும்பராசியில் மிக முக்கிய கிரகமான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது விரயஸ்தானம் மிகுந்த வலிமை அடைகிறதுங்க. எனவே பல வழிகள் விரயங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாகும். இந்த விரய செலவுகளை குறைக்க நீங்க சுப விரயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் நீங்கள் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்காதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு வேலை பளுவை சுமத்துவாங்க. எதையும் திட்டமிட்டு செய்தாலும் திசை மாறி செல்லுங்க. தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் புரிபவர்கள் பணியாளர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. எடுத்தோம் கௌத்தோம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படுங்க. அதே போல இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுகக்கேடுகளும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாங்க. தாயினுடைய உடல் நலத்திலும் கவனமாக இருங்க. மொத்தத்தில் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. ஜென்மசனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் இக்காலகட்டம் முழுவதுமே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. உறவினர் பகை உருவாகலாம். பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் நேரம் இதுங்க. அனைத்திலும் தாமதங்களும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். சனி குரு ஆகிய 2 கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்து ஈடேறும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது விரயஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வரும் பொழுது விரயங்கள் அதிகரிக்கதாக செய்யும். எனவே மீனராசினியர்களான நீங்கள் இந்த தருணங்கள்ல சுபவிரயமாக அதற்கு மாற்றிக்கொள்வது நல்லது. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நிறைவேற்றலாம். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய முயற்சியில் ஆர்வம் காட்டலாங்க. முன்னோர் கட்டி வைத்த சிதிலமடைந்த கோவில்களை பராமரிக்கும் எண்ணம் மேலோங்க இருக்க. குறிப்பா வாங்கிய சொத்துக்களை சூழ்நிலையும் அதனால் லாபமும் ஒரு சிலருக்கு உண்டுங்க. இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் சற்று பொறுமையாக நிதானமாக முயற்சி செய்யுங்க. அதே போல் உங்களுடைய ராசி 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் அன்று உங்களுடைய ராசிக்கே வருகிறார். உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவாருங்க. எனவே இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைகிறது. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்குங்க. லாப நோக்கத்தோடு பழகியவர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேருங்க. சகோதர வர்க்கத்தினருடைய பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று மனதை வாட வைக்கலாம். நினைத்தது நடக்கவில்லையே என்ற கவலை அதிகரிக்குங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் அன்று உங்களுடைய ராசிக்கு வருகிறார். எனவே இப்போது ஏழரை சனியினுடைய ஜென்ம சனி தொடங்கிவிட்டது. மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக அமைகிறதுங்க. ஜென்ம சனி என்பதால் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் ராசிநாதன் குரு என்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடுங்க. இருப்பினும் இந்த புது முயற்சியில் ஈடுபட்டால் அவ்வப்போது வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளையும் மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை குறையுங்க. அதே போல் உறுதிப்படுத்த சில காரியங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். விரோதங்கள் வளராமல் பார்த்து கொள்ளுங்க. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதிவதால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெற இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாக இருக்குதுங்க. சிந்தித்து செயல்பட்டால் சிறப்புகள் வந்து சேரும். சனி பகவான் வழிபாடும் விரதங்களும் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துங்க. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு
எதிர்பார்த்த மாற்றம் வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டுங்க. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும், கவனமாக இருங்க. பெண்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. வரவும் செலவும் தற்போது சமமாக இருக்குங்க. இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு சற்று ஆறுதலை தரும் விதத்தில் அமையுங்க. அதே போல மீனராசினியர்களுக்கு அத்தனை கிரகங்களும் 12ஆம் இடமான விரயத்தில் இருந்தால் குரு பார்வை இருப்பதால் கஷ்டங்கள் கட்டுக்குள் இருக்குங்க. சுக்கிரனால் ஆதாயம் உண்டு. கையில் உள்ள பணத்தை வீண் செலவு செய்யாமல் ஆபரணங்கள், நிலம் வாங்குவது போன்ற விஷயத்தில் முதலீடு செய்யுங்க. கையில் இருந்தால் விரயஸ்தானம் பலமாக இருப்பதால் தேவையற்ற செலவுகள்ல இழந்துவிட வாய்ப்பு உண்டு. சுப விரயங்களாக இருந்தால் பிற்காலத்தில் கை கொடுக்குங்க. தெய்வ தரிசனம், யாத்திரைகள் செய்யும் வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல வருமானத்தை செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. எனவே வருமானத்தை உணர்ந்து செலவுகளை கட்டுப்படுத்தி கச்சிதமாக செய்தால் தப்பிக்கலாம். கடன் வாங்கும் தூண்டுதல் இருந்து கொண்டே இருக்கும், அதற்கு ஆட்பட வேண்டாம். அதே போல இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல, பத்திரப்பதிவுகள்ல கவனமாக இருங்க. ஒரு முறைக்கு இருமுறை ஆவணங்களை சரிவர படித்து பார்த்து கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுடைய ராசிநாதரும் வக்ரகதியில் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கிறாங்க. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களின் பொறாமையும் மறைமுக பேச்சுக்கள் கவலையை அளிக்குங்க. சிறு விஷயத்திற்கு கூட அதிகமாக அலைய வேண்டி இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவர்களை நாட வேண்டி இருக்குங்க. கணவன் மனைவியிடையே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கூடுமான வரைக்கும் மீனராசினியர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. திருமண முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரனுக்கு இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தசாபுக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் தற்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குதுங்க. சிலர் தற்போதுள்ள வீட்டை விட வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்ய இருக்காங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் இப்போது மேற்கொள்ளும் போது எளிதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மீனராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் பசுக்களுக்கு உணவளித்து வந்த எத்தகைய தோஷமானாலும் பகலவனை கண்ட பனி போல் ஓடிவிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.